விடுதலை சிறுத்தை கட்சிகள் எந்தெந்த தொகுதி அந்த கட்சிக்கு இறுதி செய்யப்படவில்லை. காங்கிரஸ் கட்சிக்கு எந்தெந்த தொகுதி என்று அறிவிக்கப்படவில்லை. அது மட்டுமல்ல, எப்பொழுது பார்த்தாலும் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் அடிக்கடி வெளியிடுவார், எங்க கூட்டணி பலம் பொருந்திய கூட்டணியா, தொடர்ந்து 10 ஆண்டு காலம் எங்க கூட்டணியில் அங்க வைக்கிறாங்க. ஸ்டாலின் அவர்களே, 10 ஆண்டு காலம் உங்களோடு கூட்டணியில் இருந்த காரணத்தினால்தான் அவர்களுக்கு கடந்த தேர்தலை விட ஒரு தொகுதி குறைத்து கொடுத்திருக்கின்றீர்கள். 10 ஆண்டு காலம் உங்க கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சிகள் உங்களுக்கு விசுவாசமாக நடந்தது. தமிழ்நாட்டில் நடக்கின்ற கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலி வன்கொடுமைகள் இதையெல்லாம் இந்த திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணிகள் பேசவே இல்லை, வாயே திறக்கல, மௌனம் காத்தார்கள். உங்களுடைய அரசுக்கு துணை நின்றார்கள். நாட்டில் நிலவுகின்ற பிரச்சனையை, மக்களுடைய பிரச்சனையை சட்டமன்றத்தில் கூட எடுத்து வைக்க முன்வரவில்லை. அப்படி உங்களோடு இருந்தவருக்கு ஒவ்வொரு இடம் குறைத்து கொடுத்தீர்கள். அண்மையில் ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தோடு போய் சேர்ந்தது, அதுக்கு அதிக இடம் கொடுத்திருக்கிறீங்க. இதுதான் திமுக. அண்ணா திமுக அப்படி அல்ல. தேர்தல் நேரத்தில் கூட்டணி எப்போ தேர்தல் முடிந்து விட்டால் அந்த கட்சி அந்த கொள்கையின் அடிப்படையில் மக்களுடைய பிரச்சனையை முன்வைப்பார்கள். அது எங்க கூட்டணியுடைய தர்மம். ஒவ்வொரு கட்சியும் மக்களுக்கு பாடுபட வேண்டும் என்பதற்காக தொடங்கப்பட்ட இயக்கங்கள். ஒவ்வொரு கட்சியும் மக்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனையை ஆளுகின்ற கட்சிக்கு எடுத்து வைப்பதுதான் அந்த கட்சியுடைய நோக்கமாக இருக்கும். ஆனால் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்படுகின்ற கூட்டணிக்கு அதையெல்லாம் கவலைப்படல, மக்களுடைய பிரச்சனையை எடுத்தே வைக்கல. அதனால திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணிக்கு மக்களுடைய செல்வாக்கு இருந்துட்டாங்க. அவர்களுடைய ஏற்கனவே பெற்ற இடங்களை விட குறைவான இடங்கள் தான் கிடைத்திருக்கிறது என்பதை அவர்கள் இப்பொழுதாவது புரிந்து கொள்ள வேண்டும்.